செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றிரவு டெல்லி பயணம். நாளை காலை 11:30 மணிக்கு குடியரசுத் தலைவருடன் சந்திப்பு. அதிமுக பாஜக கூட்டணி தொடர்வதாக எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். அண்ணாமலைக்கும் தங்களுக்கும் எந்த தகராறும் இல்லை என்றும் டெல்லியில் பேட்டி. அதிமுக ஆட்சியில் எந்த டெண்டர் முறைகேடும் நடைபெறவில்லை என எடப்பாடி பழனிசாமி மறுப்பு. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தொடர்பான ஆடியோ குறித்து விசாரணை நடத்த அமித்ஷாவிடம் வலியுறுத்தியதாகவும் பேட்டி. சுயநிதி கலை அறிவியல் கல்லூரிகளில் மே 1 முதல் விண்ணப்ப விநியோகம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் 9ஆம் தேதி முதல் விண்ணப்பங்கள் கிடைக்கும். உள்நாட்டு சண்டை நடைபெறும் சூடானில் 3500 இந்தியர்கள் இருக்கக்கூடும். மீட்புப் பணி தீவிரமடைந்துள்ளதாக வெளியுறவுத்துறை செயலாளர் தகவல். சூடானில் சிக்கி தவித்த 9 தமிழர்கள் ஊர் திரும்பினர். வீடு, கார்களை விட்டுவிட்டு உயிர் தப்பி வந்ததாக பேட்டி. அரசால் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை விரைந்து முடிக்க வேண்டும். விழுப்புரத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்களுடனான கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். ஊழலின் ஊற்றுக்கண்ணாக திகழ்ந்தது காங்கிரஸ். கர்நாடக பாஜகவினருடன் காணொலியில் உரையாடிய பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பொய்களை பேசி எதிர்க்கட்சிகளை களங்கப்படுத்துவதாக அமித்ஷா மீது காங்கிரஸ் புகார். பரப்புரைக்கு தடை விதிக்கவும் கர்நாடக காங்கிரஸ் தலைவர் டி. கே. சிவக்குமார் கோரிக்கை. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் புதிய கோணத்தில் சிபிசிஐடி விசாரணை. குற்றவாளிகளுக்கு ஜாமீன் பெற்றுக் கொடுத்தவர்களை விசாரிக்க திட்டம். இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியதில் முறைகேடு என புகார். திருவாரூர், தஞ்சாவூரில் 4 அதிகாரிகளின் வீடுகளில் சோதனை. போக்குவரத்து மாற்றத்தை அடுத்து குன்னூர் வழியாக மட்டும் உதகைக்கு செல்ல வாகனங்களுக்கு அனுமதி. உதகையிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு கோத்தகிரி வழியாக செல்ல அறிவுறுத்தல். விழுப்புரம் அருகே வங்கிப் பணம் 44 லட்சம் ரூபாய் திருடிய காசாளர் சென்னையில் கைது. வங்கியில் இருந்து 20 லட்சம் ரூபாயை எடுத்து விளையாடி ஆன்லைன் ரம்மியில் தோற்றது விசாரணையில் அம்பலம். சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகளால் கொல்லப்பட்ட 10 வீரர்களுக்கு முதலமைச்சர் பூபேஷ் பாகல் அஞ்சலி. குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். சென்னையில் நடிகர் விஜயுடன் விஷால் சந்திப்பு. மார்க் ஆண்டனி டீசரை காண்பித்து வாழ்த்து பெற்றார். விஏஓவை வெட்டி படுகொலை செய்த வழக்கில் கைதான ராமசுப்புவுக்கு 15 நாட்கள் சிறை. பாளையங்கோட்டை சிறையில் அடைக்க ஸ்ரீவைகுண்டம் நீதிமன்றம் ஆணை. ஐபிஎல் தொடரில் இன்று மாலை சென்னை, ராஜஸ்தான் அணிகள் மோதல். இரவு 7:30 மணிக்கு ஜெய்ப்பூர் மைதானத்தில் இரு அணிகளும் பல பரீட்சை. வரும் 30ஆம் தேதி சென்னை, பஞ்சாப் அணிகள் மோதும் போட்டி. சேப்பாக்கம் மைதானத்தில் டிக்கெட் விற்பனை மும்முரம்.